காதர் மொய்தீன் வந்து நாவடக்கி பேச வேண்டும். ஏன் அப்படின்னா, முஸ்லீம் லீகுக்கு கட்சிக்காரங்க முடிவு எடுத்தாங்கன்னா அது உன் பிரச்சனை. முஸ்லீம் சமுதாயம் முடிவு எடுத்துச்சுன்னு எங்களையும் சேர்த்து பேசாத. முஸ்லீம் சமூகம் என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சமுதாயத்துக்கு செய்த நன்மையான விஷயங்களுக்காக நன்றி. முஸ்லீம் லீக் கூட்டணியில இருந்ததுனாலதான் முஸ்லீம் பகுதிகளா பார்த்து திமுக ஜெயிச்சிருக்கு. காயல்பட்டினம் ஜெயிச்ச உடனே அனிதா ராதாகிருஷ்ணன் ஜெயிக்கிறாரு. உதயநிதி சேப்பாக்கம் ட்ரிபிள்கேணி முஸ்லீம் பகுதி, திருவாரூர் முஸ்லீம் பகுதி, முஸ்லீம்கள் தென்காசி முழுக்க திமுக ஜெயிச்சிருக்கு. எல்லா முஸ்லீம்கள் அதிகமா இருந்த பகுதியில் தான் ஜெயிச்சிருக்காருங்கிறாங்க. அப்போ எங்களுடைய தலைவர், கழகத் தலைவர் நின்ன குளத்தூர்ல வந்து ஒரு முஸ்லீம் லீக் உறுப்பினர் இல்லையா? அப்போ தெரியாம கேக்குறேன். முஸ்லீம் லீகே இல்லங்க. முஸ்லீம் லீகே இல்ல. இப்போ சென்னையில ஒரு முக்கியமான தொகுதியில முஸ்லீம் லீகே இல்ல. இந்த பைத்தியகாரத்தனமா இருக்குது சார். முஸ்லீம் லீகுக்கும் முஸ்லீம்களுக்கும் பெரிய சம்பந்தம். சைதாப்பேட்டையிலே முஸ்லீம் அதிகம். அதுதான் சொல்ல வர்றேன். அப்போ உங்களுக்கு ராணிப்பேட்டையில இல்லையா முஸ்லீம்கள் யாரும் இல்லையா? ராணிப்பேட்டையில ஏன் உங்களுக்கு இதுல இல்லையா? அறந்தாங்கல முஸ்லீம்ஸ் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அப்போ இல்ல முஸ்லீம் லீகே ஒண்ணு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அப்போ சும்மா மென்டல் தனமா ஏதாவது கேட்டாங்கன்னு உளரக்கூடாது. முஸ்லீம்கள் என்றைக்கும் முஸ்லீம் லீகை கவனித்ததில்லை. முஸ்லீம் லீகுக்கு முஸ்லீம்கள் தேவைப்பட்டிருக்கிறார்கள். முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் லீகால் என்ன பலன்? காதர் மொய்தீன் வந்த பிறகு கேட்கிறேன். நான் வந்து கண்ணியமிகு காகிதம் எழுத்தவங்களை பத்தி பேச வரல. காதர் மொய்தீனுடைய இந்த முஸ்லீம் லீகை பத்தி கேட்கிறேன். என்ன பலன் முஸ்லீம்களுக்கு? முஸ்லீம் லீகால் என்ன பயன்? முஸ்லீம்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தால் அடைந்த பயன் 100 பலன் என்ன சொல்ல முடியும்? சமீப காலத்தில் அரசியல் ஏற்பட்ட நெருக்கடிகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி அரணாக 3 விழுக்காடு இடஒதுக்கீடு கோரிக்கையை முஸ்லீம் லீக் வச்சு போராடினாங்கல்ல. தமுமுக நடத்திய போராட்டத்துக்கு அந்த மாநாடு தானே. அவங்களுக்கும் பங்கு இருக்கும், இல்லைன்னு சொல்ல வரல. அதுக்காக அப்படி பிளாட்டா மறுக்க வரும்ல. ஆனால் அதையும் தாயுள்ளத்தோடு பரிசீலனை செய்து கொடுத்தது வந்து கலைஞர் அவர்கள் தானே. அந்த கட்சியை தானே நீங்க சேர்த்து கொடுத்து வந்தாரு. ஆனா அவங்க வேணாட்டாங்க. இல்ல சார், இதை விட நாங்க பிசி போட்டாலே நிறைய வேணாட்டாங்க. அப்போ ஒரு விஷமத்தனமான கருத்தை காதர் மொய்தீன் பேசுகிறார். அது ரொம்ப ஆட்சேபிக்கத்தக்கது, கண்டிக்கத்தக்கது. முஸ்லிம் பெண்கள் வந்து நிறைய கேட்கணும்னு நினைச்சேன். ஆமா, விஜய் ஒரு வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசலாம்னு பார்த்தா என்ன சமுதாயத்துல வந்து என்ன உங்களுக்கு யாரையா இந்த அதிகாரத்தெல்லாம் கொடுக்குறது? முஸ்லிம் பெண்கள் எல்லாம் இது பண்ணிட்டாங்க யோசிச்சாங்கன்னா, அப்படி முஸ்லிம் பெண்கள் ஒரு கால் விஜய் என்கின்ற வேற என்ன காரணம்? நடிகருக்கு பின்னால் செல்வதாக இருந்தால் அவர்களை சீர்தூக்கி திருத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு ஒத்தை அமைச்சரவையில் இடம் கிடைத்து விட்டது என்பதற்காக இவ்வளவு மலினமாக இறங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் என்றால் இப்பதான் தெரியுது முஸ்லீம் லீக் ஏன் உருப்படாம இருக்குது. இத்தனை